ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் பற்றின ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான் இது. நம்ம இதில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேச்சுரல் கேஸ் நம்ம நேற்று வந்து நேச்சுரல் கேஸ் பண்ணியிருந்தோம். நம்ம நேற்று நேச்சுரல் கேஸ் நம்ம பண்ணும்போது வந்து என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனாக இருப்பான் அப்படிங்கிற பிளான் பண்ணி நம்ம நேற்று வந்து செல் பண்ணியிருந்தோம். நமக்கு நேற்றே அந்த ட்ரேட் வந்து எக்ஸிட் ஆகிட்டு நம்ம வெளில வந்துட்டோம். கொஞ்சம் ப்ராஃபிட் ஒரு ₹1250 ப்ராஃபிட்டில் முடிச்சிருந்தோம். அதே மாதிரியே வந்து இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து 263ல ஓப்பன் ஆயிருந்தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு 262 வரைக்கும் வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 262வையும் கீழே தாண்டி ஒரு 258 வரைக்கும் கீழே போயிருந்தான். ஸோ கீழே போனவன் வந்து மார்க்கெட்டில் ஒரு சடன் சேஞ்சு சாயங்காலம் டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ 258ல இருந்தவன் வந்து அப்படியே மேலே வந்து 260யை தாண்டி வந்து இப்போ 270 எல்லாம் தாண்டி இப்போ 272.9 வரைக்கும் ஹை போயிருக்கான். இதுதான் அவனோட இன்னைக்கு ஹை. ஆக்சுவலாக வந்து லோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அவன் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கீழே தான் போனான். கீழே போயிட்டு ரிவர்ஸ் சடன் சேஞ்சஸ்னால வந்து மார்க்கெட் திரும்ப மேலே வந்து இப்போ வந்து 272.9 வரைக்கும் வந்துட்டு இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா 271.8 அதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு நான் வந்து என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு நான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு கொஞ்சம் கீழே இறங்குவான் அப்படிங்கிற பிளான்ல வந்து நான் மார்க்கெட் வந்து செல் பண்ணியிருந்தேன். சம்வேர் அட் சேம் டைம் நம்ம நேற்று பண்ண அதே டைம் தான் 23:08 அதாவது 11 மணிக்கு நான் வந்து செல் பண்ணியிருந்தேன். என்ன ப்ரைஸில் நான் செல் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 272க்கு நான் வந்து செல் பண்ணியிருந்தேன். செல் பண்ணிட்டு வித்தின் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 271 வந்துட்டான். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்பவுமே வந்து அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ₹1 அதாவது 1250 இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனாக என்னோடது எப்பவுமே இருக்கும். அதனால வந்து நான் ₹1 டிஃபரன்ஸில் வச்சிருந்தேன் 271க்கு வந்தால் நம்ம முடிச்சுட்டு வெளில வந்துடலான்னு. அது பார்த்தீங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸ் எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 23:13:28 செகண்ட்ஸ். ஸோ 5 மினிட்ஸில் வந்துட்டு நமக்கு ப்ரைஸ் 271க்கு அவன் கீழே வந்துட்டான். கீழே வந்துட்டு திரும்ப அவன் மேலே போயிருந்தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து 271க்கு வந்தான். 271க்கு வந்துட்டு அவன் திரும்ப கீழே போயிட்டான். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நமக்கு வந்து அதே ப்ராஃபிட் தான். ஒரு குவான்டிட்டிக்கு ₹1 டிஃபரன்ஸில் நேச்சுரல் கேஸ்க்கு நமக்கு ப்ராஃபிட் வந்துட்டு ₹1250 நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ நான் முடிச்சுட்டு வெளில வந்ததுனால வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு கீழே தான் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தெரில, ஏன்னா மார்க்கெட் வந்து நேற்றும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ரெசிஸ்டன்ஸ் நல்லாவே மேலே ஏறினான். ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு தான் கீழே வந்தான் அவன். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா கீழே இறங்குனா, பட் அகைன் திடீர்னு ஒரு சடன் மூவ்மெண்ட் மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே வந்தான். 258லேருந்து 272 வரைக்கும் மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. மார்க்கெட் மேலே ஏறிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறக்குவான் அப்படிங்கிற பிளான்ல தான் வந்து நான் ஆக்சுவலாக செல் பண்ணியிருந்தது. பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் 272 ஹையர் சைடில் போய் செல் பண்ணியிருந்தேன். செல் பண்ணிட்டு ₹1 டிஃப்ரென்ஸில் வருமா அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். ஸோ ஸோ நம்மளோட நல்ல நேரம் வந்துட்டான். அவன் வந்துட்டு திரும்ப 272கே போயிட்டான். அவன் ஏன்னா 271 வரைக்கும் வந்துட்டு திரும்ப 272கே போயிட்டான். ஸோ அதனால வந்து ஐ ஃபீல் இட் இஸ் குட். நம்ம முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். பட் ஆனால் வந்து ஐம் வெரி கான்ஃபிடென்ட் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே இறங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து கீழே தான் இறங்குவான்னு நான் கெஸ் பண்ணுறேன். அகெயின் ஐ குட் பி 100% ராங். பட் எனி விச் வைஸ் நம்ம வந்து என்ட்ரி உள்ள செல் பண்ணோம். நம்ம செல் பண்ணிட்டு அட் த சேம் டைம் நம்ம வந்து பை பண்ணிட்டு வெளில வந்தாச்சு. அண்ட் ஐம் ஹாப்பி. நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு ₹1250 நம்ம மேக் பண்ணிட்டு வெளில வந்தாச்சு. கண்டிப்பாக நாளைக்கு நான் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் இதோட நெட் ப்ராஃபிட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் தான். 1250ங்கிறது வந்து வெறும்னா கிராஸ் ப்ராஃபிட் தான். இது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் அப்புறம் அந்த டாக்ஸஸ் அது இதுலாம் கொஞ்சம் போயிட்டு நமக்கு எவ்வளோ கைக்கு வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது 2வது ட்ரேடு. நம்ம ஒரு ட்ரேடு வந்து மார்னிங்ல ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்ல நான் போட்டிருந்தேன். அதுக்கான வீடியோ செப்பரேட்டாக போட்டிருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஒரு ₹500 சம்பாதிச்சிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு கமாடிட்டிஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1250 கிட்ட சம்பாதிச்சிருக்கோம். இது ரெண்டுமே வந்து கிராஸ் ப்ராஃபிட் தான். இதோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது நான் செப்பரேட்டாக வந்து நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்றேன். ஏன்னா நமக்கு அது எவ்வளோ டாக்ஸஸ் போயிட்டு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுங்கிறது நமக்கு நாளைக்கு தான் தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக அதுக்கான நெட் ப்ராஃபிட் நான் நாளைக்கு அப்டேட் பண்றேன். பட் இன்னைக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் கமாடிட்டிஸ் அண்ட் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் சேர்த்து நமக்கு ப்ராஃபிட் ஒரு 1750 கிட்ட நமக்கு கிடைச்சிருக்குது. அண்ட் ஐம் ஹாப்பி. நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. கண்டிப்பாக நம்ம நாளைக்கு வந்து எப்படி மார்க்கெட் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு
என்னோட சேனல் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோஸ். அண்ட் இஃப் தே வாண்ட் டு ஃபாலோ மீ, நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரெகுலராக அதுக்கான அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். நான் எந்த ப்ரைஸில் செல் பண்ணுறேன், மார்க்கெட் மேபி நான் வந்து மார்க்கெட் பொசிஷன்ஸ் அப்டேட் கூட போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ and watching my videos. Good night, friends.